நான் வந்து யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் மாணவன். நான் சங்கரில் நான் படித்தேன். எங்களுக்கு தான் தெரியும் அந்த வழி. காலையில் கிளாஸ் போயிட்டு நைட் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் படிச்சு கஷ்டப்பட்டு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ஒருத்தன் எழுதுறான்னா அவன் யோசிச்சு நம்மள இன்ஜினியரிங் முடிச்சதுக்கு அப்புறமே எப்படா ஒரு ஆம்பளை பையன் எப்படா வேலைக்கு போவான்னு கேட்பாங்க. நம்ம ஒரு வருஷம் 2 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதலான்னு பார்த்தா நீங்க நோகாம 30 லட்சம் 35 லட்சம் 40 லட்சம் வாங்கிட்டு வேலை சோல்ட் பண்ணிடுவீங்க. எதுக்கு எக்ஸாம் வைக்கிறீங்க? எதுக்கு நாங்க படிக்கணும்? டெண்டர் விட வேண்டியதானே? அப்பா ஜூனியர் அடிச்சிருக்கீங்க இவ்வளோ அப்படின்னு சொல்லி நீங்க டெண்டர் விட்டீங்கன்னா யாரு பிட்டிங் கேட்டு போயிருவாங்களா? எதுக்கு படிக்க போறாங்க? அப்படி 888 கோடி ஊழல். டாஸ்மாக்ல 1000 கோடி. நம்ம தியாகி கரூர் தியாகி அவர் வந்து கரூர் தியாகி வந்து 1000 கோடி ஊழல். இந்திய அரசியலமைப்பு சொல்லுது எம்எல்ஏ அமைச்சராகலாம். எம்எல்ஏ ஆயும் அமைச்சராக முடியாத உலக உத்தமர் நம்ம கரூர் தியாகி. அதாவது கரூர் தமிழ்நாட்டுக்கு வந்து கரூர் மட்டும் சென்றில்ல, எந்த கட்சி ஆட்சி வந்தாலும் அந்த கட்சியில நான் வந்து அமைச்சராக இருப்பேன்னு சொல்ற தியாகியம் அமைச்சரவையில் வைத்திருந்த அரசு. இது எல்லாத்துக்கும் மேல திரு பொன்முடி அவர்கள் இருக்கார். பெண்களை இழிவா பேசுறது, ஷெட்யூல் காஸ்ட் மக்களை மேடையில் இழிவா பேசுறது அப்படின்னு ஒஸ்ட் பிஹேவியர் சொந்தக்காரர் கன்விக்ட் ஆனவர் அம்மையார் அவர்கள் என்ன சொன்னீங்க? குண்டா கேஸ்ல கன்விக்ட் ஆனவன குற்றவாளின்னு கூப்பாடு போட்டீங்களே, உங்க அமைச்சர் கன்விக்ட் ஆனாரே ஞாபகம் இருக்கா? அவருக்கு துணை பொதுச் செயலாளர் அரசு வேணுமா உங்களுக்கு? அவருக்கு துணை பொதுச் செயலாளர் எதன் அடிப்படையில் நீக்கப்பட்டார்? எதற்கு அவர் சேர்க்கப்பட்டார்? இந்த காரணம் நீக்கினது காரணம் இருக்கும்ல, அந்த காரணம் கலைஞ்சு போட்டா இப்ப எப்படி அவர் துணை பொதுச் செயலாளர் கொடுத்தீங்க? அப்படி இவர்கள் போக வேண்டிய இடம் கோட்டை அல்ல, புழல்.